வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனில் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகலை, ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ளூ ரிமூவ் ஆகாமல் க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கீ கலரை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ளூ கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 40 இல்லைனா ஒரு 50 கூட கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கிற ஏரியாஸ் மட்டும் கரெக்டாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும். அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைட்டாக ஷேடோ மாதிரி கீழே செட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் டெம்ப்ளேட்னு கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த மியூசிக் ப்ளே வீடியோவை இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம வந்து ஷேடோ மாதிரி செட் பண்ணியிருந்திருப்போம். இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த மியூசிக் ப்ளேயரோட கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருவேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த ஹார்ட் எஃபெக்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக ப்ளே ஆகுது. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டை வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்டரை தொடாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.